ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் மஸ்திஷ்கா மரணம் மலையாள படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை கிருஷாந்த் எடுத்திருக்காரு. ராஜிஷா விஜயனும் சரி, நிரஞ்சும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மஸ்திஷ்கா மரணம் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது, இந்த படம் 2046 நடக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்ட படம். அதாவது கொச்சியில் நடக்கிற மாதிரி. அப்போ 2046 கொச்சிங்கிறது பார்த்திங்கன்னா நியூ கொச்சிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அதே சமயம் கடல் வெளியே நிறைய தட்டுப்பாடுகள், பொருளாதார வீழ்ச்சிகள், இது போன்ற விஷயங்கள் நடக்குது. அதே சமயம் பணம் இருக்கிறவங்க தான் மருத்துவ செலவுகள்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்க கதையின் நாயகன் நிரஞ்ச் தன்னுடைய மகளை பறி கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா, ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் இல்லாமல். அதே சமயம் அவரோட ஒய்ஃபும் பிரேக்கப்பில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி இந்த கதையே நடக்கிறது 2046ங்கும்போது, அதாவது மெமரிஸை மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் அதை எரேஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இவர் கதாநாயகன் அதை எரேஸ் பண்ணாமல் இருக்கார். அட் தி சேம் டைம் இது அவருக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற விஷயமா இருக்கிறதுனால, இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக என்ன பண்ணுறாருனா, டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாரு. அப்படி இருக்க, அதாவது இவருடைய மாஸ்டர் மூலியமாக சைமன் மெமரிஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மெமரியில் இருக்கக்கூடிய ஃப்ரிடா அப்படிங்கிற ஒரு கதாநாயகி. அந்த கதாநாயகியை இந்த கேமுக்குள்ளே நீங்கள், அதாவது இதை வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே அப்ளை பண்ணால் அவங்கக்கிட்டேயே நேராக போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்க இந்த மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு மட்டும் இல்லை, இந்த இதை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ கதாநாயகன் தன்னுடைய ஃபேவரட் நாயகியாச்சு, இவங்கள வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போகலான்னு சொல்லி அவங்க அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி கேமுக்குள்ளே, அதாவது உள்ளே போகிறாரு. அப்படி போகக்குள்ள இவர் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதே மாதிரி அதாவது மற்றவங்களும் இந்த இதுக்குள்ளே போயிருக்காங்க. அப்படி இருக்க அவங்களுக்கு வேறு மாதிரி சில விஷயங்களும், கதாநாயகனுக்கு வேறு மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்குது. அது அவரை ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் விடுது. அதே சமயம் இவர் அந்த கேமுக்குள்ளே போகிறது, வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போகிற இடத்துல அதாவது அவரோட ஃபேவரட் ஹீரோயினுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் நிற்கிது. அப்படி இருக்க இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன், அதாவது அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போன ஒரு கதாநாயகன் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வெளியே வந்தானா, அதில் போனது தான் இவனுக்கு ஒரு பிரச்சனை, அதுலேருந்து வெளியே வந்தானா. அட் தி சேம் டைம் அந்த ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போய் இவனோட ஃபேவரட் ஹீரோயினை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இதனால் வருது. அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆச்சா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையிறது தான் மஸ்திஷ்கா மரணம். இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜிஷா விஜயனாக இருக்கலாம், நிரஞ்சா இருக்கலாம், படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே இந்த படத்துக்கு ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு கேமரா ஒர்க்குங்கிறது ரொம்ப நீட்டாகவே ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி இவங்க 2046 நடக்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்கும்போது அதுக்கான அந்த விஷுவல் அப்பீலுங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த படத்துக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸும் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. மற்றபடி அதாவது பார்த்திங்கன்னா 2046 அதாவது இந்த மெமரிஸ் அழிக்கிற மாதிரி ஏஐயோட டாமினேஷன் வர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே, அதே மாதிரி சில விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணும்போது, அதாவது இவங்க மெமரிஸில் இருந்தவங்களே, அதாவது வீட்டில் எல்லாமே ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்கும்போது, அதாவது இவங்களோட இருந்தவங்க எல்லாமே அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வர்ற அந்த கான்செப்டாக இருக்கலாம். அதே மாதிரி 2046 நிறைய விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குங்கிறத சித்தரிக்கப்பட்ட விஷயமாக இருக்கலாம். அதே சமயம் இது ஒரு, அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்டு. இதை எவ்வளோ தூரம் காமெடியாக கொடுக்க முடியுமோ, ஏன்னா இதை காமெடியாக கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். அதை காமெடியாக கொடுக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த ரியாலிட்டி இப்படியெல்லாம் 2046 உலகம் இருக்குமாங்கிறத சொன்ன விதமாக இருக்கலாம். நிச்சயம் அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது. சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் லவ் பண்ணுறவங்க, அதாவது அந்த மாதிரி படங்களில் லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த படம் கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் த்ரில்லர் அப்படியெல்லாம் இருக்குமாங்கிற ஒரு கொஷின் நமக்கு வந்தாலுமே, கிளைமேக்ஸ் எல்லாம் படம் நல்லா தான் போகுது, காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ஒரு கிளாரிட்டியாக இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா, மஸ்திஷ்கா மரணம் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு டீசென்ட்டான சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் த்ரில்லர். அத வந்து ஹியூமரஸா வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்த பொறுத்தவரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ சர்ட்டிஃபைடு தான். அதுக்கு தகுந்த ஏன்னா அட்வான்ஸ்டா போறாங்க. அதுக்கு தகுந்த சில காட்சிகள் இருக்கு. ஃபைனலி மஸ்திஷ்கா மரணம் டு சம் இட் அப் அப்படிங்கும்போது கதை வந்து 2046ல நடக்குது. அப்ப இருக்கிற அட்வான்ஸ்மென்ட் அந்த உலகம் எப்படி இருக்கு? அதுல வந்து படத்துல வந்து கதையின் நாயகனோட குழந்தைய பறி குடுத்துட்டு அந்த ஒரு ட்ராமாலேருந்து அவன் வெளியே வர சில வர்ச்சுவல் ரியாலிட்டி ஏஐ கேம்ஸை வந்து யூஸ் பண்ணுறான். அப்படி வந்து இவனோட மாஸ்டரால் இவனுக்கு வந்து ஒரு கேம், அதாவது அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியோட ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்படுது. அதுக்குள்ளே இவன் இறங்கும்போது அதில் இவனோட ஃபேவரட் ஹீரோயினும் உள்ளே வராங்க. அப்படி ரெண்டு பேரும் உள்ளே போகும்போது ரெண்டு பேர் லைஃப்லேயும் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்கான ஒரு சொல்யூஷன் படமாக அமையிறது தான் மஸ்திஷ்கா மரணம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் அவங்க வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.